நல்லா இன்றைக்கி கேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா டாக்டர்கிட்டையும் நான் பார்த்தேன். கார்டியாலஜிஸ்ட், பெல்மனாலஜிஸ்ட், அதே மாதிரி ஏன்னா இது வந்து கண்ணு பாதிக்குமா. ஸோ வந்து ஆப்தமாலஜிஸ்ட்டு எல்லாருமே இங்கே இருக்காங்க. மொத்த டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் பேசினேன். என்ன சுச்சுவேஷனுங்கிறது அவங்க எல்லோரும் சொன்னாங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கங்க. எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணணும். நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, எல்லோரும் சேர்ந்து இந்த பசங்க எல்லோரும் பொழைக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து திருவள்ளூரில் அந்த ஃபேக்ட்ரியில் அந்த அமோனியா பாதிப்பு மிக வீரியமாக இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனே வேல்ஸ் காலேஜ்லேயும் வெங்கடேஸ்வரா காலேஜ்லேயும் இம்மிடியட்டாக ரொம்ப நல்ல கேர் எடுத்து இங்கே அனுப்புனதுனால தான் இவ்வளோ நேரம் அந்த பசங்களை சர்வை பண்ண முடியுது. அந்த அளவு கேர் கொடுத்துருக்காங்க. நாங்களே ஃபோன் பண்ணி அந்த 2க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் தேங்க் பண்ணோம். ஏன்னா இல்லைன்னா இன்னும் ரொம்ப எமர்ஜென்சி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவு இன்றைக்கி நம்ம ராஜீவ்காந்தியில், ஸ்டான்லியில், வேல்ஸில், வெங்கடேஸ்வரா இது போன்ற பல்வேறு இடங்களில் நம்ம பேஷண்ட்ஸ் எல்லோரும் 20 பேரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் 7 பேர் உயிர் இழந்து விட்டதாக செய்திகள் வருது. ரொம்ப ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்குறேன். நிஜமாக சொல்கிறேன், என்னால் அது பார்க்க முடியலைங்க. அதனாலேயே நான் நேராக கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எல்லா உயிரும் ஒன்று தான். கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் ஒன்று தான். அதனால் வடநாட்டுக்காரங்கன்றதுனால தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பார்க்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. நம்மளை தமிழ்நாட்டை நம்பி வந்த உயிர்கள் நிச்சயமாக நம்ம அனைவருடைய ப்ரேயர்ஸ்னால தான் அவங்க பொழைக்க முடியுன்ற ஒரு நிலையில் இருக்காங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக இந்த உதடு, மூக்கு, காது எல்லாம் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. போய் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே என்ன நம்ம வெளியே பார்க்குறோமோ அதுதான் லங்ஸ்லேயும் அந்த அளவு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு எங்கள் டாக்டர்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நிச்சயமாகவே இது வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து, மிகப்பெரிய. ஏன்னா அந்த ஆலை வந்து ரொம்ப வருஷமாக நடக்குது. அங்கே இறால் பதப்படுத்தும் ஆலை. அங்கே அமோனியாவில் தான் அதை வந்து பதப்படுத்துவாங்களாம். ஆனால் மிக வீரியமான அமோனியாவில் இந்த அளவு வந்து பாதிச்சிருக்காங்க. அதனால் நிச்சயம் முதலமைச்சர் வந்து 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் ரூபாய் நிச்சயம் பத்தாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரியுது. பிழைப்பை தேடி தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரீகன்சிடர் பண்ணி முதலமைச்சர் அவர்கள் அவங்க குடும்பத்திற்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாயாவது தரணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டு உயர்ந்த சிகிச்சை அளிக்கணும். எல்லாம் யங் கேர்ள்ஸ், மொத்த பேரும் யங் கேர்ள்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க நிச்சயம் சர்வை ஆகி இதில் பொழைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்திச்சுக்கிறேங்க. லோக்கலில் 7 பேர் டெத் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சட்ட நேரத்துக்கு முன்னே அமைச்சர் ஆய்வு பண்ணார். 2 பேர் தான் அதிகாரப்பூர்வமாக இறந்துருக்காங்க. இல்லை 7 பேர் தவறு வெளிப்படையாக அறிவிக்காதுக்கான காரணம் இல்லை. அது வந்து 7 பேர் இறந்ததாக தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எதுவுமே அவசரப்பட்டு பேச வேணாம். ஏன்னா வேல்ஸில் தான் எல்லாமே மார்ச்சுரியில் வைக்கப்பட்டதாக எனக்கும் தகவல் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து அரசியலாக்கக்கூடாது. இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே மனிதாபிமானத்தோடு இதை பார்க்கணும். இது வந்து அரசியலாக்கக்கூடாது. இப்போ நான் உள்ளே போகிற எல்லா டாக்டர்ஸும் சின்சியராக மனிதாபிமானத்தோடு தான் எல்லா டாக்டர்ஸ், நர்ஸு, அங்கே வேலை பார்க்குற எல்லோரும் செய்கிறாங்க. ஸோ எல்லாம் பெண் குழந்தைங்க. ஸோ அது வந்து நம்ம அரசியலாக்க வேணாம். அந்த அவங்க சொல்கிற மாதிரி அது 2 பேரோடையே போட்டுமே, 7 பேர் வேணாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் பாசிட்டிவாக. ஆனால் எல்லோரும் பொழைக்கணும்னு நான் நிச்சயமாக வேண்டிக்கிறேன். ரொம்ப இல்லை ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. அறிகுறிகள் பார்த்தா ரொம்ப ரொம்ப அவங்க கிரிட்டிக்கலாக இருக்காங்க. இதுதான் உண்மை நிலை. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹெச்ஓடி கூட சொல்கிறாங்க, எல்லாருமே யங் ஏஜ் இப்போ தான் 20 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எதுவுமே சொல்ல முடியும்ட்டாங்க எல்லா டாக்டர்ஸும். ஆனால் மேபி யங் ஏஜாக இருக்கிறதுனால பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம கையில் இல்லை. ஆனால் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இப்போ வெளியே நம்ம என்ன பார்க்குறோம், மூக்கு, காது, வாய் எல்லாம் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அதுதான் லங்ஸ்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னர்லேயும். ஸோ உண்மையிலேயே அவங்க வந்து பொழைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிக்குவோம். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக வந்து அமைச்சர்கள் அனுப்பியிருக்காரு, ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அது நிச்சயம் ஒரு 5 lakhs அவங்களுக்கு கொடுத்து உயர்ந்த சிகிச்சை கொடுத்து, அவங்களுக்கு ஆதார் கார்டு கூட இல்லைங்க, அந்த பேஷண்ட்ஸுக்கு ஆதார் கார்டு கூட இல்லை. ஸோ அவங்க எல்லாம் எந்தெந்த ஃபேமிலி அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களையெல்லாம் சிகிச்சை கொடுத்து நல்லபடியாக ஆக்கி அவங்க ஊர்களுக்கு பத்திரமாக திருப்பி அனுப்பணும்னு சொல்லி
நான் கேட்டுக்கிறேன். நானும் ஒரு பெண் தான். எல்லாம் பெண் குழந்தைங்களை அங்கே பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாமே பொம்பளை பசங்க, அங்கே ஒரு ஆண் கூட இல்லை, எல்லாம் பெண்கள். அதனால தான் இப்போ ஹெச்ஓடியிலேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே பெண்கள் மொத்த பேர் சுற்றி நிற்கிறாங்க. ஸோ நிச்சயம் அவங்க எல்லாம் நல்லபடியாக ஆகணும்னு நான் ப்ரே பண்ணேன். அமோனியா வாயு கசிவு அடிக்கடி நடக்குது. லாஸ்ட் இயர் 800 நடந்துச்சு, தூத்துக்குடியிலும் அவ்வப்போது நடக்குது. இல்லைம்மா, மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டால் சிகிச்சை அளிக்கிறதுக்கு உடனடியாக ஒரு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தணும். இது மாதிரியான விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ நான் அறிக்கை கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இது எமர்ஜென்சி. அதான் ஹெச்ஓடி சொல்கிறாங்க, அந்த எமர்ஜென்சிலையும் அவங்களுக்கு கரெக்டாக அவங்க ட்ரீட் பண்ணி தான் இங்கே அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா இன்னும் உயிர்கள் அதிகமாக உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த எமர்ஜென்சிலையும் கரெக்டாக அவங்களுக்கு வேல்ஸ்லேயும் சரி வெங்கடேஸ்வரையும் நல்லா அவங்க ட்ரீட் பண்ணி தான் இங்கே அனுப்பியிருக்கிறாங்கன்னு ஹெச்ஓடி மேடம் சொல்கிறாங்க. அப்போது நிச்சயமாக அரசு தனியார் ஆஸ்பத்திரிகளும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி இந்த மாதிரி எமர்ஜென்சி வரும்போது அதிகமாக வென்டிலேட்டர்ஸும் அதிகமாக உடனே உயிரை காப்பாற்றக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லேருந்து எல்லாமே தயாராக வச்சுக்கணும். அமோனியா கசிவு ரொம்ப 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 அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த ஆலை அதிபர்கள் அந்த யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டனைக்குரியவர்களாகணும். இனிமேல் இது போன்ற நிகழ்வு எங்கும் நடக்கக்கூடாது. அந்த வகையில் நிச்சயமாக பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்தணும். எல்லா ஆலைகளிலுமே சென்று இது கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப மட்டும் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறோம், ஒரு 2 நாள் ஆனோன்னு மறந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லா இடத்துலையுமே ஒரு தொழிற்சாலையில் எப்படி இருக்கணும், அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கணுன்றதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்யணும் அப்படின்றத